ஒரு கிராமம், மலைவாசல். அங்கு சுத்தமான காற்று. அங்கு இருந்தது ஒரு மௌன குழந்தை. ஆனந்தி அவளுக்கு பிறந்ததே பேச முடியாம. ஆனா பேசாமலேயே அவள் எல்லாவற்றையும் உணர்ந்தாள். வீட்டுல எல்லாரும் அவளிடம் பாசமா இருந்தாலும் அவளோட மனசுக்குள்ள ஒரு சுமை இருந்தது. நான் பேச முடியல, நான் பயனில்லையான்னு. அவளுக்கு ஒரே ஆறுதல் பள்ளிக்கு போவது. அங்கு அவளோட தோழி மாலா இருந்தாள். மாலா மட்டும்தான். ஆம், ஆனந்தியோட கண்களை கவனிச்சாள். நீ என்ன சொல்ல வரேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனந்தி. நீ பேச வேண்டாம், நீ இருப்பதே போதும். ஒரு நாள் பள்ளிக்கூடம் கூட்டம் விழா, எல்லா குழந்தைகளும் பேச்சு போட்டியில் பங்கேற்கணும். ஆனந்தி அங்க இருக்க முடியாதுன்னு நினைச்சா. ஆனா அதே நாள் மாலா அவளோட பேச்சுக்காக படிக்கட்டுல நிற்கிறா. மாலா, இப்போ நான் பேச போறேன், ஆனா என் குரல் இல்லை. நான் பேச போறது என் நண்பி ஆனந்தியின் குரலா? அவள் ஆனந்தி எழுதி தந்த உரையை எல்லாரும் முன் வாசிக்கிறாள். நான் பேச முடியாம இருக்கேன், ஆனா என் உள்ளம் உருக்குது. நீங்கள் அனைவரும் பேசுகிறீர்கள், கேட்பவர் யாரும் இல்ல. ஒரு நாள் உங்களுக்கும் இந்த மௌனம் தேவைப்படும். அப்போதுதான் என் வாழ்க்கை உங்களுக்கு புரியும். அந்த கூட்டமே மௌனமா போச்சு. முதன் முறையாக அவங்க ஒரு குழந்தையின் மௌனத்தையும் அதன் முழுமையும் உணர்ந்தாங்க. விழா முடிந்ததும் அந்த பள்ளி பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர் ஆனந்தி. பேசாமலே வென்றவள்.